ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சு நவி vlogs. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம். டெய்லி ஒரு வீடியோவாக வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு யானம் அரிசின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, அதை வச்சு நம்ம என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு காட்டு யானம் அரிசின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்மளுக்கு சிகப்பரிசி மாதிரி தான் இருக்கும், ரெட் கலரில் தான் இருக்கும். இதுக்கு வந்து ஏன் காட்டு யானம் அரிசி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி அந்த செடி வந்து நெல் நம்மளுக்கு 7 to 8 அடி வரைக்கும் இருக்கும். அப்போது அது வந்துட்டு நம்மளோட உயரத்துக்கு வந்து அது இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து சிவம் வந்து வளரும். யானை வந்துட்டு பின்னாடி இருந்தால் கூட யானையோட உயரத்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து காட்டு யானம் அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அரிசி வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம எடுத்துக்கும் போது யானையோட பலம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மலாக நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அரிசியில் வந்து ஆன்டி ஆக்சைடு இருக்குது. ஸோ கேன்சர் செல்ஸை வந்துட்டு அழிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த அரிசியில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த அரிசி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு 10 days அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த அரிசியை வச்சு என்னென்ன டிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வச்சு தோசையாக கூட எடுத்துக்கலாம், இட்லியாக கூட எடுத்துக்கலாம், புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அதே மஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளவும் வந்துட்டு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.